என்ன சந்தோஷம்! இயேசு எனக்குள்ள இருக்கிறதுனால என்ன சந்தோஷம்! ஹல்லேலூயா! கர்த்தர் இந்த நாட்களை கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். ஜெபத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாக தேவன் தம்முடைய வார்த்தை இந்த நாளிலே நமக்கு வெளிப்படுத்துவாராக. ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் ஒருவன் இருந்தான். அவருடன் நிறைய ஆடுகள் இருந்தன. தினமும் அவர்களை அவருக்கு அந்த ஆடுகளுக்கு ஏற்ற அந்த புல்வெளிகளை அவனுக்கு கண்டுபிடித்து, இந்த நீர்நிலைகளை கண்டுபிடித்து அதை அவன் முன்னே நடக்க செய்து இவன் பின்னே பாதுகாப்பாக சென்று கொண்டிருப்பான். நிறைய ஆடுகள் மேய்ப்பனை பின்தொடரும். இப்படியாக நாட்கள் போய் கொண்டிருக்கும் போது ஒரு ஆளுக்கு மட்டும் ஒரு எண்ணம் வந்தது. ஏன் நான் மேய்ப்பனுக்கு பின்தொடரும்? அவர் சொல்ற இடத்துலதான் நான் சாப்பிடணுமா? அவர் காட்டுற தண்ணியில தான் நான் குடிக்கணுமா? சுத்தி எவ்வளோ இடங்கள் இருக்குது, எவ்வளோ பச்சை பசையில இடம் இருக்குது, தண்ணி நிறைய இருக்குது. ஆனா இந்த மேய்ப்பனுக்கு பின்னாடியே நம்ம போறதுனால ஒரு பெரிய கண்ட்ரோல் பண்ணி நம்மளை இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்தது. அன்னைக்கு ராத்திரி அதுக்கு தூக்கமே வரல ஆடுக்கு. அடுத்த நாள் அது யோசித்தது, இது நாளைக்கு நான் போகும்போது எப்படியாவது மேய்ப்பனை விட்டு போய் நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தண்ணி குடிக்கணும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு காலையில் எழுந்தது. ஆடு எப்பொழுது போல மேய்ப்பனை பின்தொடர்ந்து வந்துச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் போக வைத்து இது கடைசியா பின்னாடி வந்து மேய்ப்பனை விட்டு வெளியே வந்து விட்டது. வந்த உடனே விடுதலை அப்படியே ஒரு பெரிய சந்தோஷம் அதுக்கு. அப்பா, இனி எனக்கு யாரும் எதுவும் சொல்ல தேவையில்ல, நான் இஷ்டத்துக்கு சாப்பிடலாம், இஷ்டத்துக்கு தண்ணி குடிக்கலாம், எங்க வேணா போலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே சுத்தி கொஞ்சம் தண்ணி நடந்து போகும்போது அங்க இதுவரைக்கும் மேய்ப்பன் கொண்டு வராத காட்டாத ஒரு நல்ல புல் நிறைந்த ஒரு இடம். ரொம்ப சந்தோஷம் இருக்கு. பாரு, இந்த மேய்ப்பன் பாரு சின்ன சின்ன இடத்துல நம்மள சாப்பிட சொல்லிட்டு அப்புறம் நிறுத்து வா போலான்னு சொல்லி அவரு கண்ட்ரோல் வச்சிருந்தாரு. இன்னைக்கு பாரு, எனக்கு சூப்பரான ஒரு இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆடு என்ன பண்ணிச்சு, அங்க போய் அங்க புல்லை சாப்பிட ஆரம்பிச்சு. கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டே இருக்கும், சந்தோஷம் சாப்பிடும் போது அப்போதான் அந்த புதர்ல இருந்து ஒரு பெரிய ஓனை திடீர்னு வந்து இந்த ஆடை ஒரு பிடிச்சது. கரெக்டா கழுத்துல ஒரு கவி பண்ணா அது துடிச்சு, ஐயோ என்னடா இந்த பெரிய ஆபத்துல மாட்டிச்சு சொல்லி துள்ளி குதிச்சு பண்ண முடியல. என்னடா இதுகிட்டவே மாட்டிக்கிட்டவே யோசித்துக் கொண்டிருக்கும் போது அப்போ ஒரு பெரிய ஒரு காரியம் நடந்தது. அந்த வழியாக வந்த ஒரு மலைப்பாம்பு இந்த ஓநாயையும் ஆடையும் சேர்த்து அது இருக ஆரம்பித்தது. அப்பொழுது இந்த ஓநாயினுடைய அந்த வாய்ப்பிடி கொஞ்சம் நழுவின உடனே இது அங்கிருந்து கிளம்பிடுச்சு. உடம்பெல்லாம் ரத்தம், கழுத்துல இருந்து ரத்தம் கொட்டுது, ஓடி என்னடா இது பெரிய வம்புல வந்து மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்லி இப்போ யோசித்துக் கொண்டிருக்கும் போது ரொம்ப தண்ணி தாகம் வேற. இந்த நேரத்துல அங்க பார்த்தா ஒரு அழகான ஒரு ஓடை இருந்தது. சரி, அங்க போய் தண்ணியாவது குடிக்கலாம் சொல்லி அந்த ஒரு வலியோடு வேதனையோடு அங்க போய் தண்ணீரை குடித்துக் கொண்டிருக்குது. அப்பொழுது திடீர்னு அங்கிருந்து ஒரு முதலை வந்து ஆடை பிடித்தது, காலை பிடித்து விட்டது. என்னடா இது, ஓனாய்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தோம், நம்ம பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தோம், இப்ப என்னன்னா இந்த முதலை கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு போராடி அந்த காலில பெரிய காயம் ஏற்பட்டது. அதுல இருந்து தப்பித்தது. இப்போ அது கழுத்திலையும் ரத்த காயம், காலில் ரத்தம். இப்போ அது நினைக்க ஆரம்பிச்சுதான், எவ்வளோ நாள் இந்த மேய்ப்பனுக்கு பின்னாடி நம்ம இருந்தோம், எவ்வளோ நாள் நடந்து ஒரு நாளும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு வந்ததே இல்லை. ஒரு நாள் மேய்ப்பனை விட்டு நான் வெளியே வந்தேன், இன்னைக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்துல நான் மாறிட்டேன் சொல்லி கண்ணீரோடு மேய்ப்பனை தேடி ஓட ஆரம்பிச்சுதான். கத்திக்கிட்டே போனதான். ஆனா கொஞ்ச நேரத்துல மேய்ப்பன் அங்கிருந்து சத்தம் போடுகிறான், இந்த ஆட்டுடைய பேரை கொடுத்து, நான் இங்க வந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அங்க போன உடனே ஆடு சொல்லிச்சான் மேய்ப்பனை பார்த்து, என்ன நீங்க அடிங்க, நல்ல எச்சுமா, நல்ல என்ன நீங்க கம்பெடுத்து அடிங்க, எனக்கு வேணும், நான் உங்களை விட்டு பிரிந்து போனதுனால எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னு. அவர் கண்ணில, மேய்ப்பனுடைய கண்ணில கண்ணீர் வந்துதான், நான் உன்னை அடிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆட்டை எடுத்து அவன் மார்போடு அணைத்து அவன் கொஞ்சினான். இனிமே இந்த மாதிரி காரியங்கள் செய்யாத, நான் தான் உனக்கு பாதுகாப்பு என்று சொல்லி அந்த ஆட்டுக்கு சொன்னான். அப்பதான் ஆடு நினைத்துதான், எவ்வளவு பெரிய காரியத்தை நாம் செய்து விட்டோம் இல்ல. இந்த உலகத்துல நாம் மேய்ப்பனாகி ஆண்டவராகிய இயேசுவோடு இருக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை சுகமாக இருக்கும். அவரது வழி நடத்துதலே இன்பங்க. அல்லேலூயா. அவர் நடத்துகிற அந்த வழியே நமக்கு ஒரு பெரிய இன்பம். நம்ம என்ன நினைக்கிறோம், அதை துன்பமாக நினைக்கிறபடிதான் ஆண்டவரை விட்டு நாம் வழிகிறோம். அவர் குரல் கேட்கும் எல்லைக்குள் குடியிருப்பதே ஜீவன். அவர் குரலை கேட்டு நடக்குங்க, அதுதான் நமக்கு ஜீவன்.
நம்ம நிறைய நேரத்தில் அது நுகம் என்று நினைக்கிறோம், அது நுகம் அல்ல, சுகம். அதனால வேதம் சொல்றது, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லி மத்தேயுல வாசிக்கிறோம். அந்த ஆடை போல நாம் ஒருவேளை மேய்ப்பனை விட்டு போய் நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் நாம் நிறைய துன்பத்துக்குள்ளே ஆகும். மேய்ப்பன் நடத்துவது நமக்கு ஒரு பிடிக்காம இருக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு அது நடக்காம இருக்கலாம். ஆனா மேய்ப்பன் எல்லாமே ஆடுக்கு தேவையான காரியங்களை அந்த மேய்ப்பன் செய்வான் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆகவே இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஒரு ஜெப சிந்தையோடு நாம் காத்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்காக வாழ வேண்டும். இந்த உலகத்துல பல பிரயாசங்கள் நாம் படுகிறோம். இந்த உலகமெல்லாம் எல்லாத்தையும் நம்ம ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த உலகத்திலே நம்முடைய உடல் அழிந்து போகும், நம்முடைய ஆவி ஒழிந்து போகும், ஆனா ஆத்மா மட்டும் அழியாமல் ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார். ஆகவே அந்த ஆத்மாவை காத்துக் கொள்வதுதான் நம்முடைய கடமை. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போதுதான் அதை நாம் சரியாக செய்ய முடியும். அவரை விட்டு பின்வாங்குவோமானால் நாம் பல துன்பத்துக்கு உள்ளாகுவோம். ஆகவே நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு சில வார்த்தை மூலமாக பேசுவார். அதற்கு முன்பதாக, ஜெபத்துக்கு முன்பதாக ஒரே ஒரு அடியை நான் பாடி தேவனுடைய வார்த்தைகளை நான் கடந்து போக விரும்புகிறேன். உலகமெல்லாம் எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தவள் மகிழ்ந்ததில்லை, ஆத்மாவே எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தால் கவலை. இந்த பாடலை நாம் பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து போவோம். உலகமெல்லாம் எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தால் மகிழ்ந்ததில்லை, ஆத்மாவே எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை, ஆத்மாவே எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழியா ஆன்மாவை காப்பதா, அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழியா ஆன்மாவை காப்பதா, இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரை அன்பர் இயேசுயா. உலகமெல்லாம் எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை, ஆத்மாவே எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. நாம் இந்த உலகத்திலே பொன்னை தேடுகின்றோம், பொருளை தேடுகின்றோம், பட்டங்களை நாடுகின்றோம், பதவியை பிடிக்க ஆசைப்படுகின்றோம். ஆனா எதுவுமே நம்முடைய வாழ்க்கையை நிறைவு தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சியும் நமக்கு தொடர்வதில்லை. முடிவில்லாத ஒரு காரியம் உண்டென்றால் நம்முடைய ஆன்மாவை காப்பதுதான். அந்த ஆன்மாவை நாம் அழிவில்லாமல் காத்துக் கொள்ளும் போது நம்முடைய வாழ்வினை மகிழ்ச்சி உண்டு, நிறைவு உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். எதுவும் நிறைவு தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சி கிடைப்பதில்லை. எதுவும் நிறைவு தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சி கிடைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றைதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றைதான், அழிவில்லாத ஆன்மா. உலகமெல்லாம் எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை, ஆத்மாவே எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை, ஆத்மாவே எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. நல்ல ஆண்டவரே, இப்பொழுது கூட நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் சற்று நேரம் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது இந்த வார்த்தை மூலமாக என்னோடு பேசும், எங்களோடு பேசும்.
இந்த நேரத்தை ஒவ்வொருவருக்கும் மோட்சமாக்கிட்டார். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் அந்த கதையை கேட்கும் போது ஒரு காரியத்தை நினைவு கொள்ள வேண்டும். நாம் இயேசுவை பின்தொடர்வோமானால் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியுடையதாக இருக்கும். துன்பங்கள் வரும், ஆனா அது நிர்வாக மாறி போகும். ஆனா அவரை விட்டு நாம் விலகி போவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பாராத காரியங்கள், அநேக துன்பங்களை நாம் சந்திக்க வேண்டி வரும். ஆகவே அந்த ஒரு காரியத்தை நாம் நினைவு கூர்ந்து இந்த செய்திக்குள்ளே கடந்து போவது அவசியமாக இருக்கிறது. எது அறிவீனம்? இதுதான் என்னுடைய தலைப்பு. உடனே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பாராத நிறைய காரியங்களை நாம் செயல்படுத்துகின்றோம். அது சில நேரங்களில் அது அறிவீனமான செயல்களாக மாறி போகிறது உண்டு. ஒருவேளை இதற்கு நிறைய பேர் சொல்லலாம். புத்தி இல்லாதவர்கள், எது புத்தி இல்லாதது அப்படிலாம் சொல்லலாம். பேதைகள் சொல்லலாம், அறிவில்லாதவர்கள் சொல்லலாம், மதியற்றவர்கள் சொல்லலாம். நிறைய பேர் இருக்குது. ஆனா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அறியாமை என்பது வேறு, அறிவீனம் என்பது வேறு. அறியாமை என்பது நாம் தெரியாமல் செய்வது. தெரியாமல் செஞ்சிட்டோம், அது அறியாமை. ஆனா தெரிந்து செய்வது அறிவீனம். அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் சில அறிவீனமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அதை தான் இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எது அறிவீனம்? வேதம் சொல்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சிறைப்பட்டு போனார்கள். இன்னைக்கு நாம் சிறைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிறைகள். ஆண்டவர் சொன்னார், உன் சிறையிருப்பை நான் மாற்றுவேன் என்று சொன்னார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொன்னார். ஆனா இன்னைக்கு அந்த வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறதா? ஆனா அடிக்கடி ஏதோ ஒரு சிறை, ஏதோ ஒரு துன்பம், ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு எதிரான நிலை நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்னவென்றால் நம்முடைய அறிவீனம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். கரங்களை தள்ளி சொல்லுங்க, நாம் விசேஷித்தவர்கள். நான் அடிக்கடி சொல்வேன், நாமெல்லாம் மற்ற பிள்ளைகளை காட்டிலும், நம்ம மற்ற ஜனத்தை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன். அல்லேலூயா. ஆமா, அவர் ஒருவரே தேவன். வேதம் அப்படிதான் சொல்கிறது. நாமும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அவரை தவிர வேறு தேவன் இல்லை. ஆகவே அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் சில நேரங்களில் நாம் கர்த்தரை சரியாக அறிந்து கொள்ளவில்லை. அதுதான் முதல் அறிவீனம். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 49:20, கனம் பொருந்தியவனாக இருந்தும் அறிவில்லாத மனுஷனோ அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீங்கள் அறிவீனத்தினாலே அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப அறிவீனம் உள்ள மனிதர்கள் அழிந்து போவார்கள், மிருகத்துக்கு ஒப்பானவர்கள். எப்படி பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்கல்ல. நாம் அறிவீனமா இருக்கக்கூடாது. ஏன்னா நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற, ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவரை வணங்குகிற, ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அறிவீனம் உள்ளவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 19:2 ஆத்மா அறிவில்லாது இருப்பது நல்லதல்ல. நம்முடைய ஆத்மா அறிவீனமா இருக்கக்கூடாது. அப்போ இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். 3 ஓமைகள், இயேசு கிறிஸ்து சொன்ன 3 ஓமைகள் மூலமாக 3 அறிவீனமான காரியங்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் காரியம், எது அறிவீனம் என்றால், நீங்கள் கண்டு கொள்ளாமல் இருக்கிறீங்க பாருங்க, அதுதான் அறிவீனம். என்னது இது கண்டு கொள்ளாமல் இருக்கு? யாரை கண்டு கொள்ளல? கர்த்தரை நீங்கள் கண்டு கொள்ளாமல் இருக்கு. அதாவது கர்த்தரை சரியாய் அறிந்து கொள்ளல. அது ஒரு பெரிய அறிவீனம். அவர் எப்படிப்பட்டவர், அவர் நமக்கு என்ன செய்வார், அவர் நம்மை எப்படி நடத்துவார், அவரால் நாம் எப்படி இருப்போம், இவையெல்லாம் இன்னும் நாம் கண்டு கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அது பெரிய அறிவீனம். எரேமியா 4:22 வாசிக்கிறோம், என் ஜனங்களோ மதியற்றவர்கள். அதாவது அறிவீனர்கள், அவர்கள் மதியற்றவர்கள், அவர்கள் என்னை அறியாதிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல வார்த்தை, எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொன்னார், என் ஜனம். என் ஜனம் ஆண்டவர் சொல்ல, என் ஜனம். நாமெல்லாம் அவருடைய ஜனம். ஆனா இன்றைக்கு நம்மை பார்த்து அந்த கேள்வி ஆண்டவர் சொல்வாரா? என் ஜனம் என்னை அறியாது இருக்கிறார். அநேக நேரத்தில் நாம் கர்த்தரை எப்படிப்பட்டவர் என்பதை கண்டுகொள்ள முடியாமல் இருக்கிறோம். அது பெரிய அறிவீனம்.
எது அறிவீனம் என்றால், நாம் கர்த்தரை கண்டு கொள்ளாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு பெரிய அறிவீனம். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த உலகத்துல நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். இங்க எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லாருக்கும் ஒரே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறாரா? ஆமா சொல்றவங்க கை தூங்க. இல்ல. ஒருத்தர் ஒரு வேலையில இருக்கிறாங்க, 50,000 சம்பளம் வாங்குவாங்க. ஒருத்தர் வேலை இருப்பாங்க, அவங்க எவ்வளவு சம்பளம் வாங்குவாங்க? 30,000 சம்பளம் வாங்குவாங்க. ஒருத்தர் 10,000 சம்பளம் வாங்குவாங்க. ஆனா எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்ப ஆசீர்வாதம் குறைபடுகிறதாங்க. அப்ப அங்க என்ன நடக்குது யோசிச்சு பாருங்க. அப்போ 1 லட்சம் வாங்கினவங்க நல்லவங்களா? 40,000 வாங்குறவங்க நல்லவங்களா? 10,000 வாங்குறவங்க நல்ல? அப்படி கிடையாது. இந்த ஆண்டவர் உவமை சொன்னார், தாளந்து உவமை. நான் கடந்த முறையே உங்களுக்கு இந்த உவமையை கொடுத்து நான் சொன்னேன். ஒருவனுக்கு எவ்வளவு தாளந்து கொடுத்தார்? 5 தாளந்து கொடுத்தார். ஒருவனுக்கு 2 தாளந்து. ஒரு எஜமான் தாளந்துகளை கொடுக்கிறார். ஒருத்தருக்கு, அதுக்கு முன்னாடி அந்த வசனத்துல சொல்லுது, அவரவர்கள் திறமைகளுக்கு ஏற்றபடி. அந்த வார்த்தையில நம்ம அதை விட்டுருவோம். ஆண்டவர் ஓரஞ்சம், ஒருத்தருக்கு மட்டும் 5 கொடுத்தாரு, ஒருத்தருக்கு 2 கொடுத்தாரு, ஒருத்தருக்கு 1. ஆண்டவருக்கு யாருக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும். நீங்க 1 கொடுத்தாலும் சந்தோஷமா இருங்க, 2 கொடுத்தாலும் சந்தோஷமா இருங்க, 5 கொடுத்தாலும் சந்தோஷம். அதுதான் ஆண்டவரை அறிந்து கொள்வது. ஆண்டவரை நீங்க எப்படி எங்களை நடத்தினாலும் நான் உண்மை அறிந்து வைத்திருக்கிறேன், நீ எனக்கு நன்மை செய். அந்த தாளந்துகளை கொடுத்ததனுடைய நோக்கம், ஆண்டவர் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக. 5 வாங்கினவன் அவன் எடுத்து செல்கின்றான். அவன் எஜமானனை புரிந்து வைத்திருந்தான். எதற்கு எனக்கு 5 கொடுத்தார், யாருக்கு எவ்வளவு கொடுத்தான்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுமான்னு நமக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்ப அவன் நினைச்சிருக்கலாம், என்னது எனக்கு மட்டும் 5 கொடுத்திருக்காரு, பா நான் பெரிய ஆளு. அப்படிதான் அவன் நினைக்கல. என் எஜமானன் எனக்கு 5 கொடுத்திருக்காரு, நான் என்ன பண்ண போறேன்? அவர் கொடுத்த அந்த நோக்கத்தை நான் அறிந்து கொண்டு அதன்படி என்ன பண்ண போறேன்? செயல்பட போகிறேன். அவன் போறான், எஜமான் ஊருக்கு போயிட்டாரு, திரும்பி வரும்போது ஏதோ ஒரு பெரிய அவரோடு வரப்போகிறார். அப்போ அவருடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றேன். ஏன்னா நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் எஜமான் எப்படிப்பட்டவர் என்பதை. 5 தாளந்தை வாங்கினவன் அவன் அதை செறிப்படுத்தி சீர்படுத்தி அவனை அதை பலப்படுத்தி இன்னொரு 5 சம்பாதிச்சு வைக்கிறான். 2 வாங்கினவன் அவனும் அதே மாதிரி, எனக்கு 2, அவனுக்கு மட்டும் 5 கொடுத்துட்டாரு, எனக்கு நான் ரொம்ப கீழ்பட்டவனா, எனக்கு 2 கொடுத்தாரு, அவனை விட நான் ரொம்ப கீழானவனா, ஏன் எனக்கு ஆசீர்வாதம் குறைவுன்னு அவன் நினைக்கல. அவன் என்ன பண்ணா, கொடுத்த அந்த 2ஐ ஏற்றுக்கொண்டு எஜமானுடைய அந்த காரியங்களை அறிந்து கொண்டு அவன் அதன்படி செயல்படுத்தி 2ஐ சம்பாதித்து வைக்கிறான். ஆனா 1ஐ பெற்றவன், நீங்க மத்தேயு 25 வீட்டை போய் படிங்க, ஓமையில வருகிறது 14 முதல் 30 வரைக்கும் அந்த வசனங்கள் சொல்ல நேரம் இல்லை. அப்ப அந்த 1 வாங்கினவன் என்ன பண்ணிட்டான், என் எஜமான் கொல்லாதவன், அவனுக்கு 5 கொடுத்தான், உனக்கு 2 கொடுத்தான், எனக்கு மட்டும் என்ன கொடுத்தான்? அவனுக்கு நினைக்கல, என் திறமைக்கு ஏற்றபடி ஆண்டவர் என்னை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அவனுக்கு ஏற்ற தாழ்ந்துகளை கொடுத்துட்டான். அவன் எஜமானை அறிந்து கொள்ளவில்லை. என்ன பண்ணிட்டான், இவன் 1 வாங்கி 1 சம்பாதிச்சு வச்சிருக்கணும், அவ்வளவுதான், பெரிய விஷயம் இல்ல. ஆண்டவர் 5 எதிர்பார்க்கல, ஏதோ அவனால முயற்சி செஞ்சிருந்தா அதுதான் எஜமானுடைய காரியம், அவனுடைய நோக்கம். எஜமானுடைய நோக்கம் கொடுத்தத நீ என்ன பண்ற, அவ்வளவுதான். இவன் என்ன பண்ணிட்டான், நல்ல பள்ளம் நோண்டி புதைச்சி மூடி தூங்கிட்டு. எஜமான் திரும்பி வரும்போது 5 வாங்கினவன் எஜமானுடைய அறிந்து அவருடைய நோக்கத்தை அறிந்து அந்த 5 திருப்பி 10 கொடுக்கிறான். 5 வாங்கினவன் 5 சம்பாதித்து 10 கொடுக்கிறான். 2 வாங்கினவன் 2 சம்பாதித்து 4 கொடுக்கிறான். 1 சம்பாதித்தவன் 1 சம்பாதித்து 2 கொடுத்திருக்கணும். இல்ல அட்லீஸ்ட் அந்த 1 என்னால 1 சம்பாதிக்க முடியல, ட்ரை பண்ண முடியல, ஆனாலும் நீ கொடுத்த ஆசீர்வாதம் இதாங்க 1 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறான். இவன் என்ன பண்ணிட்டான், புதைச்சு வச்சுக்கிட்டு இந்த எஜமானையே அவன் என்ன பண்றான், கேள்வி கேட்கிறான். என்னுடைய எஜமான் கொல்லாதவர், என் எஜமான் ஆமா தேவையில்லாதவர், என் எஜமான் பொய்யானவர், இப்படி நிறைய காரியங்களை அவன் சொல்லி சொல்லி எஜமானை அவன் அறிந்து கொள்ளவில்லை. அறிந்தவர்களுக்கு ஆசீர்வாதம், அறியாதவனுக்கு சாபம். நாம் கர்த்தரை கண்டுகொள்வதிலே நாம் அறிவீனமாக இருக்கிறோம். அவர் நம்மை எப்படி வேணா பயன்படுத்தலாம். மற்றவர்களை போல நாம் மற்றவர்களை எப்பவுமே கம்பேர் பண்ணுவோம். சில பேருக்கு மற்றவர்களை கம்பேர் பண்ணா போவோம். சில பிள்ளைங்கிட்ட நம்ம பிள்ளைங்களை படின்னு சொல்லும் போது அவங்கள படிக்க தான் சொல்லணும். அந்த பையனை பாரு, அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான், நீயும் இருக்கிய. அப்படி ஒருத்தர் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணாது, தயவு செய்து அது பண்ணாது. இயேசு அப்படிதான் அந்த உண்மையில சொல்ற. ஒருத்தனுக்கு 5, அப்ப
அப்ப இயேசு அங்க சரியா அவர் செய்யல செய்யலன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கு நமக்கு. நம்மளே யோசிச்சு பாருங்க, நான் அவருக்கு கொண்டு 5 கொடுத்துட்டாங்க, இவங்க 2 கொடுத்துட்டாங்க, இவங்க 1 கொடுத்தாரு, இது சரியா இருக்கா? ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவன் வேதம் சொல்லுகிறத இவர் பட்சபாதத்தோடு, அதனாலதான் அந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார். அவரவர்கள் திறமைக்கு ஏற்றபடி தாழ்ந்துகளை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆக கொடுத்த தாழ்ந்துகளை, கொடுத்த காரியங்களை நாம் இயேசுவை கர்த்தரை அறிந்து அதன்படி செயல்படுத்தணும். அப்படி இல்லைன்னா இன்னும் நாம் கர்த்தரை கண்டுபிடிக்கிறார். இவர்கள் 2 பேரும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றார்கள். ஆனா எஜமானை அறிந்து கொள்ளாமல் புதைத்து வைத்தவனோ இருளும் பற்கடிப்பும் நடக்கின்ற நரகத்திலே அவனை கொண்டு போடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தண்டனை கொடுத்தார். யோசிச்சு பாருங்க, ஓமையின் மூலமாக ஆண்டவர் நம்முடைய அறிவீனத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரம் ஆகிறார்கள் என்று சொல்லி ஓசியால வாசிக்கிறோம். நான் ஆண்டவரை எப்படிங்க அறிந்து கொள்ள முடியும்? ஒரு டவுட் வருது, நம்ம சொல்றேங்க. ஆனா நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க வேதத்தின் மூலமாக ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். ஜெபத்தின் மூலமாக நாம் ஆண்டவரோடு பேச முடியும். வேதத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேச, அவ்வளவுதான். நீங்க ஆண்டவரோடு பேசணும், ஆண்டவர் நம்மோடு பேசணும், 2 தான். நீங்க ஆண்டவரோட பேசணும்னா ஜெபம் பண்ணணும், அப்ப அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர். அவர் நம்மோடு பேசணும்னா நீங்க வேதத்தை வாசிக்கணும். இந்த 2 இல்லைன்னா நீங்களும் ஆண்டவர்கிட்ட பேச முடியாது, அவர் உங்கள்கிட்ட பேச முடியாது. அப்ப அவரை அறிந்து கொள்ள முடியாது. கடைசி வரைக்கும் நீங்கள் கண்டுகொள்ளாமலே நீங்கள் அவரை போய் சேர முடியும். வாழ்க்கையில நம்முடைய அறிவியல்களை ஆண்டவர் இன்றைக்கு உணர்த்துகின்றார். நாம் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் என்று ஓசியாவை வாசிக்கிறோம். சொல்லிட்டு சொல்றாரு, நீ என் வேதத்தை மறந்தால் ஆகிய நானும் பிள்ளைகளை மறந்துவிடும். ஆண்டவர் வேதத்தை தான் அடிக்கடி சொல்வார் என்று வேதம் மூலமாக தான் ஆண்டவர் பேசுவார். ஒரு பக்தர் இப்படியாக பாடினார், தெரிஞ்ச பாட்டு ஒரு கவி பாடலாமா? இயேசுவை நாம் இங்கே காணலாம், அவர் பேசுவதை நாம் இங்கே கேட்கலாம். அந்த பாட்டை பாடலாமா? சேர்ந்து பாடலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம், பனி படர்ந்த மலையிலே பார்க்க முடியுமா, கனி நிறைந்த சோலை நடுவே காண முடியுமா. இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம். அதிலே இதற்கு பதில் அங்கு எழுதுகிறதா, கண்ணிரண்டும் புனலாக நெஞ்சம் அனலாக மண்டியிட்டு விழுந்தேன் திருமறை முன்பாக, விண்ணரசர் அன்புடனே கண்விழிப்பாய் என்றார், கண்விழித்தேன் என் முன்னே கர்த்தர் இயேசு என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் முன்னே நிற்க வேண்டும் என்றால் நீ வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை நேசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், வேதத்தை சுவாசிக்கணும். நீங்க வேதத்தை எந்த அளவுக்கு நீங்க நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தின் மூலமாக நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் நீங்கள் அறிவீனமாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அந்த கருவி பாடும், கண்ணிரண்டும் புனலாக நெஞ்சம் அனலாக. கண்ணிரண்டும் புனலாக நெஞ்சம் அனலாக மண்டிட்டு வீழ்ந்தேனா திருமறை முன்பாக, விண்ணரசர் அன்புடனே கண்விழிப்பாய் என்றார், கண்விழித்தேன் என் முன்னே கர்த்தர் இயேசு நின்றார். இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம். ஆண்டவரை வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய முதல் காரியம் எது அறிவீனம்? கர்த்தரை நாம் கண்டுகொள்ளாமல் இருப்பது அறிவீனம். சரி, இரண்டாவது, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை சொன்னார். வாசிக்க கேட்ட மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அது 21 முதல் 27 வரைக்கும் வாசிக்கும் போது, இது 2 விதமான மனிதர்கள். ஒரு மனிதன் வீடு கட்டுகிறான், இருவருமே வீடு கட்டுகிறார்கள். ஒருவன் எதன் மேல் கட்டுகிறான்? கண்மலையின் மேல்.
கற்பாறையின் மேல் கண்மலையின் மேல் கட்டுகின்றான், ஒருவன் மணல் மீது கட்டுகிறான். அப்போ இந்த பூமியை ஆண்டவர் அங்கு சொல்வது என்ன நோக்கம் என்றால், நாம் கண்மலையின் மேல் கட்ட வேண்டும். கண்மலையில் கட்டாது இருப்பது ஒரு பெரிய அறிவீனம். கண்மலையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் எல்லாவற்றையும் கட்ட வேண்டும். அப்ப இயேசுவை என்ன பண்ணணும்? அவர் மேல பில்டிங் கட்டுறதா? எந்த ஒரு காரியமானாலும் கர்த்தர் இல்லாமல் செயல்படுத்த கூடவே கூடாது. கரெக்டா சொன்னாங்க, முடியாது. ஆண்டுடைய பிள்ளைகளாக இருந்தால் அது முடியவே முடியாது. மணல் மேல் வீடு கட்டுகிறவன் தன் சுயத்தினாலே, இந்த உலகத்தினாலே, பிசாசினாலே அவன் மணலின் மேல் வீடு கட்டுகிறான். அது ஒரு நாள் கட்டும், வீடு கட்ட முடியும், கொஞ்ச நாள் கட்டுவான், கடைசி என்ன ஆயிடும்? இன்னைக்கு பாறை மேல கட்டின வீடு கூட என்ன ஆச்சு? ஆனா இது ஆவிக்குரிய வாழ்வு. நீங்க உலக பிரகாரமான வீடு கட்டுவதை இங்க குறிக்கப்படவில்லை. நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களிலே கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுமானால் நீங்கள் சகலத்தில் நன்மைக்கு எதுவாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா அது நாம் அறிவீனமாக நாம் மணலின் மீது வீடு கட்டி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை எந்த நிலையில நாம் நம்புறதே கிடையாது. ஒரு காரியம் நமக்கு எதிராக வந்துட்டா நம்ம உடனே என்ன பண்றோம்? சோர்ந்துவோம். வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசுவே கண்மலை, கண்மலையாகிய ஜெபம் பண்ணுவோம், கண்மலையாகிய கர்த்தாவே. தாவீது அடிக்கடி சொல்ற அந்த வார்த்தை, கண்மலையாகிய கர்த்தாவே. அவர் கண்மலைங்க. அந்த கண்மலையை மேல் கட்டணும். வயநாடு சரிந்தது, அது கண்மலையும் சரிந்தது, மனமும் சரிந்தது. அது ரொம்ப கொடுமையான ஒரு காரியம். அதனுடைய சம்பவங்கள் மறைக்கப்பட்டு விட்டது. ஒரு ஊரே அப்படியே அவ்வளவு அழிந்து விட்டது. ரொம்ப கஷ்டம், கடினமான செயல். அது ஆயிரக்கணக்கான சொல்றாங்க. இல்ல, ஒரு கிராமம்னா ஒரு கிராமத்துல 3 இடங்களிலே மண் சரிவு ஏற்பட்டு, நிலச்சரிவு ஏற்பட்டு, மலை சரிவு ஏற்பட்டு பெரிய ஆகும். ஆனா இங்கே சொல்லப்படுகிறது அந்த கண்மலை இயேசுவாகிய கண்மலை. அது ஒரு சரிந்து போகக்கூடிய கண்மலை அல்ல, அது நிமிர்ந்து இருக்கிற கண்மலை. ஹல்லேலூயா. அது எந்த நிலையிலும் இயேசுவானவர் அவர் சரிந்து போகிறவர் அல்ல. நீ அவரிலே நீ கட்டப்படும் போது உங்களுடைய வாழ்க்கைகள் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. மத்தேயுல அதுதான் வாசிக்கிறோம். கண்மலையை கட்டினவன் புத்தி உள்ளவனாக, அறிவாளியாக, புத்திசாலியாக அந்த வேதம் குறிப்பிடுகிறது. ஆனா மணலில் வீடு 2 பேருமே வீடு கட்டி முடிச்சிட்டாங்க, பினிஷ் பண்ணிட்டாங்க, கிரகப்பிரவேசம் பண்ணியாச்சு. ஆனா பெரும் மழை வந்தது, பெரும் மழை வந்தது, காற்று அடித்தது, வெள்ளம் வந்தது. என்னாச்சு? மணல் போச்சு, மணல் வீடு அப்படியே போச்சு. ஆனா கண்மலையாகிய கர்த்தாவின் மேல் கட்டின வீடுகள் நிலைத்து நின்றது. ஹல்லேலூயா. நீங்கள் எது அறிவீனம் என்று கேட்கும் போது, நீங்கள் கண்டு தேவனை கண்டுகொள்ளாமல் இருப்பது முதல் அறிவீனம் என்றால், அவரா கர்த்தராகிய கண்மலையின் மேல் நீங்கள் கட்டப்பட வேண்டுங்க. ஆமா, கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்காக நீங்கள் நிறைய நேரங்களை செலவிடணும். ஆமா, நம்ம மணல் மீது வீடு கட்டிக்கிட்டே இருக்கோம், அது பிரயோஜனப்படாது, ஒரு நாள் அழிந்து போகும். ஆனா நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் நீங்க கர்த்தருக்குள்ள கட்டணும். அவர்தான் கண்மலை. ஆகவே நாம் அவருக்குள்ளே நிலைத்திருக்கும் போது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு சொன்ன உண்மை. ஆனால் அங்கே நாம் எந்த விதமாக தேவனை அறிந்து கொள்ளுகிறோம் என்பதை அவர் ஆண்டவருக்கு விளக்குகிறதை பார்க்கிறோம். எல்லாருமே வீடு கட்டுறாங்க, ஆவிக்குரிய வாழ்வை எல்லாருமே செயல்படுகிறார்கள். ஆனால் எப்படி செயல்படுகிறார்கள்? நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் வீணாய் போகக்கூடாது. நீங்க மணலின் மேல் கட்டினீர்கள், உலகத்தை சார்ந்து, பிசாசை சார்ந்து, தன்னுடைய சுயத்துக்காக எல்லாத்தையும் நீங்க செயல்படுத்துவீங்கன்னா, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் மேலே நீங்கள் கட்டப்படவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையை நிலைத்திருக்கார். இந்த உலகத்திலே நீங்க நிலைத்திருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் நிறைய இழந்து விடுவீர்கள். ஆகவே எது அறிவீனம் என்று சொல்லும்போது, முதல் காரியம் கர்த்தரை கண்டுகொள்ளாமல் இருப்பது அறிவீனம். 2வது கண்மலையை கட்டாது, கர்த்தராகிய கண்மலையை கட்டாமல் இருப்பது நம்முடைய அறிவீனம். கடைசியாக 3வது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1-13 வரைக்கும் அந்த பகுதியை திருப்பிக் கொள்வோம். அங்கே ஆண்டவர் ஒரு உவமை சொல்கிறார், எல்லாருக்கும் தெரிந்த உவமை. 5 புத்தி உள்ள கன்னிகைகள், 5 புத்தி இல்லாத கன்னிகைகள். 5 பேர், மொத்தம் 10 பேர். அதுதான் அந்த படத்துல போட்டிருக்கேன், 10 பேர். 5 பேர் என்ன வச்சிருக்காங்க? ஆமா, கையில லைட் தெரியுது. 5 பேருக்கு லைட் இல்லை. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். 3வது எது அறிவீனம் என்றால், கர்த்தர் இருக்கிற அந்த கரைக்கு செல்வதிலே நாம் ஆயத்தமாகாமல் இருக்கிறோம். அது ஒரு பெரிய அறிவீனம்.
நான் அடிக்கடி சொல்வேன், நம்முடைய பிரயாசங்களுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல ஆசீர்வதிக்கப்படுவது அல்ல. நம்ம எங்க போவோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். கடவுள் என்ன சொல்லுங்க? இந்த உலகம் நமக்கு கொஞ்ச காலம், 50 வயசோ 60 வயசோ 70 வயசோ 100 தொடுவது ரொம்ப கஷ்டம். பாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு 120. சரி, அவர் இருக்கட்டும். ஆனா நம்ம காலங்கள், எங்க காலங்கள், இன்னும் பிற்காலங்கள்லாம் ஆயுசு நாட்கள் குறைக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு தெரியும், உணவு, இடம், சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போச்சு, ஆயுசு குறைஞ்சு போச்சு. ஆனா இது கொஞ்ச காலம். ஆனா நமக்கு பர்மனன்ட் இடம் எது? பரலோகம் தான். அப்ப அந்த பரலோக கரைக்கு செல்வது, அங்க கர்த்தர் இருக்கிறார், அங்க இயேசு இருக்கிறார். அப்போ தேவன் இருக்கிற கரைக்கு செல்றதுல நாம் ஆயத்தமாவதுல நாம ரொம்ப கம்மியா இருக்கும். அதுதான் பெரிய அறிவியல். ஏன்னா நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய வேத வாசிப்பது, நம்ம ஜபிப்பது, நம்ம ஆலயத்துக்கு வருவது எல்லாமே ஒரே நோக்கம், கர்த்தரிடத்துல நாம போய் சேர. அக்கரைக்கு போனுங்க, பரலோக கரைக்கு போகணும். அதுல போவதற்கு நாம் ஆயத்தமாகும். அப்படி இல்லைன்னா நீங்க அறிவீனமான செயல்களை நீங்க செய்து கொள்ளும். எது அறிவீனம் சொல்லும் போது, நீங்க ஆண்டவருடைய அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஆயத்தமா இருக்கணும். 2 காரியம் தான் முக்கியம். அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த அடிக்கடி உங்க சொல்ற காரியம் தான். யாருக்கும் எந்த நேரத்துல வேணா என்ன வரலாம். இல்ல பாஸ்டர், நான் நல்ல உடம்பு வச்சிருக்கிறேன், ஆமா, 6 பேக் இருக்கு, சின்ன வயசு, நல்லா ஹெல்த்தியா நான் சாப்பிடுறேன், நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன், நான் கண்டிப்பா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருப்பேன்னு சொல்லுவது யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஒரு நாள் சொல்ல முடியுமா? ஒரு நிமிடம் சொல்ல முடியுமா? ஒரு நொடி சொல்ல முடியுமா? முடியாது. மரணம் நிச்சயம், அது வயசு வேணா மாறும். இன்னொரு நிச்சயம் என்னது? ஆண்டவருடைய வருகை. இந்த 2ஐயும் நாம் சந்திக்கலாம். 2ல 1 தான். 2ஐயும் ஒரே டைம் சந்திக்க முடியாது. 2ல 1ஐ நாம் சந்திக்கணும். அப்போ நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? நான் அடிக்கடி சொல்ற, கல்வாரியிலே காவியத்தை எந்த ஒரு பிள்ளையும் எங்க போகக்கூடாது? நரகத்துக்கு போகக்கூடாது. அப்படி நரகத்துக்கு போயிட்டோம்னா இந்த உலகத்துல அறிவீனமானவர்களாக வாழ்ந்திருக்கிறோம். என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. ஆலயத்துக்கு வந்தது வீண், வேதத்தை வாசித்தது வீண், ஜெபித்தது வீண், எல்லாமே வீண். நம்முடைய வாழ்க்கையில நாம் பரலோகம் போக வேண்டும். கரை சேர்ந்ததிலே, ஆயத்தமாவதிலே நாம் எப்படி இருக்கிறோம்? ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆயத்தமா இருக்கிறோமா? கரங்களை வைத்து சொல்லல, நீங்க ஆராய்ந்து பாருங்க. நீங்க ஆராய்ந்து பாருங்க. இப்ப என்ன நடந்தாலும் நான் ஆண்டவரிடத்துல போவேன். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதுக்காக தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்காக தான் நம்மை முன்குறித்திருக்கிறார். கரை சேர்வதில் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் அறிவீனம் உடையவர்களாக இருக்கிறோம். ஆக 3 காரியங்கள். கர்த்தரை கண்டு கொள்வதிலே நாம் அறிவீனமாக இருக்கின்றோம். கர்த்தரை நாம் கண்களை கட்டாமல் இருக்கிறதிலே நாம் அறிவீனமாக இருக்கிறோம். 3வது, கரைக்கு சேர ஆயத்தமாவதிலே நாம் அறிவீனமாக இருக்கிறோம். இந்த 3மே முக்கியம். இந்த 3மே நமக்கு முக்கியம். கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு அடங்க வேண்டும், கர்த்தருக்காக ஆயத்தப்பட வேண்டும். இந்த 3 காரியங்களை நீ செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையை நாம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் நமக்கு தருவார். ஆகவே கர்த்தர் தம்மை தொடர்ந்து நம்மை அந்த விதமாக ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேல் ஜனங்களை போல அறிவீனமாக இல்லாதபடி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி, அறிவுள்ளவர்களாக ஆறி, தேவன் விரும்புகிற புத்தி உள்ளவர்களாக மாறி, தாவீதை போல புத்திமானாய் நடந்தான், யோசுவாவை போல புத்திமானாய் நடந்தான் என்று அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாமும் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அறிவினத்தை எடுத்து போடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக.